அம்மா மகேஷ், வா. உன்னதான்ப்பா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா ரொம்ப அழுதுருக்கீங்க போல, என்னாச்சு? ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நந்தினியும் சுந்தரியும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. என்னம்மா? ஏன்? நந்தினி ஸ்டேஷன்ல வந்து இருந்தாதா, அவளை தேடிக்கிட்டு விஸ்வா வந்து சேருவான்னு. விஸ்வா வந்து சேர்ற வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நந்தினி ஸ்டேஷன்ல தான் இருக்கணும்னு ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாருப்பா. நந்தினிய தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லி சுந்தரம் ஜீப்ல ஏறி போயிட்டான்பா. இது ஏன் எனக்கு ரேவதி ஃபோன் பண்ணி சொல்லல? ரேவதி எங்க? ரேவதி இதோ வரேங்க. நீ ரேவதி கிட்ட அப்புறமா பேசு. இப்ப நான் சொல்றது கேளுப்பா. சொல்லுங்க. பேபி அம்மா கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணலான்னு கேட்ட. தப்பு பண்ணாதவங்கள கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சா நாம ஒரு வக்கீல வச்சு உடனடியா ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துடலான்னு சொன்னாங்கப்பா. ஆமா, அது எனக்கும் தெரியும். கவலைப்படாதீங்க, நான் இப்பயே போய் வக்கீல கூட்டிட்டு ஸ்டேஷன் போறேன். ஓகேயா? ஐயோ இரு, இந்தப்பா, இந்த பணத்தை வச்சுக்க. வக்கீல் கேட்டா கொடு. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ரேவதி கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா. ஏங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க, போகவும் தேவையில்லை. அத்த, இந்த விஷயத்துல ஏன் புருஷனை தலையிட வைக்காதீங்க. ஏன் ரேவதி, ஏன் இப்படி சொல்ற? ஏற்கனவே இவரோட மனசு நொந்து போயிருக்கு. இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்பா, உனக்கு என்ன பிரச்சனை? அத கேட்காதீங்க, விட்டுருங்க. மகேஷ், இந்த பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. விஸ்வ மாமாவாச்சு, நந்தினி ஆச்சு, சுந்தர் மாமாவாச்சு, அவங்கள போய் பாத்துக்கிட்டோம். ஏம்மா, ஏன் எல்லாரையும் விலக்கி வச்சு பேசுற? உனக்கு என்னமா ஆச்சு? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். தயவு செஞ்சு ஏன் புருஷனை விட்டுருங்க. ஏங்க, நீங்க உள்ள வாங்க. ஏன் மகேஷ், ஏன் அவ அப்படி பேசுறா? அதாம்மா எனக்கும் புரியல. ஏய், ஏன் இப்படி பேசுன? ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? கோவப்படல, இனிமேலாவது நம்ம நல்லா இருக்கணும்னு தான் கவலைப்படுறேன். இது வரைக்கும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி இவங்களுக்காக ஓடா தேஞ்சு உழைச்சதெல்லாம் போதும். இனிமே நான் சொல்றது மட்டும் கேளுங்க. மத்தவங்க யார் சொன்னாலும் கேட்காதீங்க. அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? இருக்கணும், இருந்துதான் ஆகணும். அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். இல்லனா வீணா போயிடும். ஓகே, எனக்கு இப்போ ஓரளவுக்கு புரியுது. பட் ஃபர்தராக நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். ஒரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக ஸ்டடி பண்ணணும். அண்ட் மீன்வைல் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி மார்க்கெட் ரெப்புடேஷன் ப்ராடக்ட்டுக்கு எப்படி இருக்குது, ரெண்டும் தெரியணும் எனக்கு. ரெப்புடேஷன் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டு தான் இருக்கு. அதுவும் மச்சான் படுக்கையில் விழுந்ததுக்கு அப்புறம் சுத்தமாக அதுவும் விழுந்துடுச்சு. கவலைப்படாதீங்க மாமா. விஸ்வா இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டா சரிஞ்சிட்டு இருக்க ரெப்புடேஷன் படிப்படியா நிமிர ஆரம்பிச்சிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைம்மா. ஏ, இப்போ போட்டிக்கு ஏகப்பட்ட மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஜெர்மன்லேருந்து புதுசாக எக்யூப்மெண்ட்ஸை இறக்கி தள்ளுறானுங்க. அதுக்கு ஈடு கொடுத்து சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இன் வே யூர் ரைட். பட் ஸ்டில் நம்மளோட பிளானிங்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மறுபடியும் R&D பண்ணணும், அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ போவோம், இன்னைக்கு போய் லெட் மீ ஃபர்ஸ்ட் ஸ்டடி, அதுக்கப்புறம் ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ப்ராப்ளம் இருக்காது. வி கேன் கம் அவுட் ஆஃப் இட்.
யூ ஆர் ரைட். ஓஹோ, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு. ஏய் ஐயோ ஓகே என்னாச்சு? ஏய் ஏய் ரோடு இப்படி கிராஸ் பண்ணலாமா? எவ்வளவு வண்டி வருது. இனிமே தனியா கிராஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? பெரியவங்க இல்லாம கிராஸ் பண்ணாத. ಅಡಿ ಎದುಂ ಪಡಲಲ್ಲ. ನೀವು ಏನು ಹೇಳ್ತೀರಾ? ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. I'm sorry. What's your name? ನಂದಿನಿ. என்னாச்சு விஸ்வா? என்ன தம்பி, அந்த பொண்ணு பேசின கன்னடம் உங்களுக்கு புரியலையா? எனக்கு ಗೊತ್ತಾಯ್ತು. பன்றி பன்றி. விஸ்வா, விஸ்வா, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன? நாம இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகும்போது ரோட்ல ஒரு பொண்ணு கிராஸ் ஆகி. ஐயோ தயவு செய்து அதை பத்தி ஞாபகப்படுத்தாதீங்க. பதறிட்டேன் அப்படியே. அதாவது அந்த பொண்ணுக்கு அடிபட்டு இருந்தா கூட நான் அவ்வளவு பதறி இருக்க மாட்டேன். அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணுமே, அப்படியே பயந்து வெளிரி போய் என்னமோ ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நினைச்சா கூட என்னமோ பண்ணது மனசெல்லாம். ரியலி அடிபடாம தப்புனதான் ஆண்டவன் அருள்னு தான் சொல்றோம். நான் அதை சொல்லல. அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேர் என்னன்னு கேட்டீங்க. அதுக்கு அவ நந்தினின்னு சொன்னதும் உங்க முகம் மாறிடுச்சு. அப்ப இருந்து நீங்க ஆக்டிவாவே இல்ல. உங்க மனசுக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருக்கு. ஐ திங்க் நந்தினின்ற பேரு உங்களுக்கு ரொம்ப பழக்கமான பேரு இல்லையா? இந்த நந்தினி நம்ம கார்ல போகும்போது ரோட கிராஸ் பண்ண மாதிரி உங்க மனசுல இருக்கிற நந்தினி உங்க லைஃப்ல எப்பவோ எங்கேயோ உங்களை கிராஸ் பண்ணிருக்காங்க. am I correct? அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரி, அது உங்க பர்சனல். சொல்ல வேண்டாம்னு தோணுச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டாம். சி அகிலா, நீ நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கிளாஸ்மேட் நந்தினின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை. சின்ன வயசு, விவரம் தெரியாத வயசு, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சின்ன பப்பி லவ். இந்த பொண்ணு பார்க்கறதுக்கும் அந்த நந்தினி மாதிரி தான் இருக்கா. அவள் அந்த வயசில் எப்படி இருந்தாலோ அப்படியே தான் அவளை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். எல்லாம் ஓகே, பட் ஸ்கூல்ல சேர்ந்து படிச்ச பொண்ணுன்றீங்களே, அது எப்படி? நீங்க ஏதோ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததா தானே சொன்னீங்க? ஆர்ஃபனேஜில் ஸ்கூல் இருக்காதா? அப்புறம் நான் எப்படி படிச்சிருப்பேன்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். என்ன மறுபடியும் ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டீங்களா? குட் நைட். குட் நைட். விஸ்வா, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நேத்து நம்ம வேற வேற ரூம்ல தூங்குனது அப்பாவுக்கு பிடிக்கல. அதுக்கு தான் சொன்னமே காரணம் என்னன்னு. சொல்லிட்டோம், பட் இன்னைக்கு நம்ம ஒரே ரூம்ல தூங்குனது தெரிஞ்சா அப்பா கொஞ்சம் சந்தோஷப்படுவாரு. அப்பாவை சந்தோஷப்படுத்தி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்க போறேன்.
அப்படியே கீழே படுத்துக்கிறேன், நீங்க அங்க. நோ 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 விஸ்வா, நீங்க பெட்ல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல, அப்படி இல்ல, No. உங்க வீடு நான். விஸ்வா ப்ளீஸ். அம்மா, பெரியம்மா உங்களை பால் சாப்பிட்டு தூங்க சொன்னாங்க, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஏங்க, அதான் ஆப்பிள் கட் பண்ணி தரேன்ல, அப்புறம் எதுக்கு முழு ஆப்பிள் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கட் பண்ண ஆப்பிளை விட கடிச்சு சாப்பிட்ற ஆப்பிள் தான் சுவை அதிகண்டி. கடிச்சிட்டாலும். அம்மா, ஆ? இன்னைக்கு 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா தூங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படியா? ஆமாம்மா, விஸ்வா ஐயா கிட்ட அகிலாமா நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. என்னங்க அது? நேத்திக்கு தனித்தனி ரூம்ல தூங்குனாங்க, இன்னைக்கு ஒரே ரூம்ல தனித்தனியா தூங்குறாங்களே, அது என்ன கணக்குன்னு புரியலையே. நிச்சயமா 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒன்று இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றேன். மாப்பிள்ள, நந்தினி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை ரிலீஸ் பண்றதுக்காக தான் வக்கீலோட வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணையும் மாப்பிளையும் ஜாமீன்ல ரிலீஸ் பண்றீங்க சார். ரிலீஸ் பண்றதா? எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஏன் முடியாது? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? விஷயம் புரியாம பேசுறீங்க. அரெஸ்ட் பண்ணாதான் ரிலீஸ் பண்ண முடியும். நான் எப்ப இவங்களை அரெஸ்ட் பண்ணேன்? அப்புறம் எதுக்கு சார் இவங்களை கூட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாரும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன சார் பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? லேண்ட் ஓனர் மர்டர் கேஸ்ல விஸ்வா சம்பந்தப்பட்டிருக்காருன்னு நீங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. சந்தேகம் தான் பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அவர் வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் அவர் ஒய்ஃப் ஸ்டேஷன்ல வந்து காத்து கிடக்கணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன், நீங்களும் கேளுங்க சார். நான் இந்த அம்மாவை மட்டும்தான் இருக்க சொன்னேன். இவர் தேவையில்லாம வீம்புக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அது இன்னும் பெரிய கொடுமை சார். ஹஸ்பண்ட் வரதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் அவருக்காக பொறுப்பேத்துக்கிட்டு பொண்டாட்டி வந்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு எந்த சட்டம் சார் சொல்லுது? அப்படி உங்க டே நைட் இங்க இருந்தா குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் சார் பதில் சொல்றது? இவங்க மனசு எவ்வளவு பாடுபடும், அது எவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சர்னு தெரியுமா? ரொம்ப தான் சட்டம் பேசாதீங்க. நாளைக்கு உங்க வீட்ல யாராவது விஸ்வா மாதிரி தப்பு பண்ணிட்டு தலைமறைவானாலும் இப்படிதான் நாங்க விசாரிப்போம். அப்பதான் குற்றவாளியை வர வைக்க முடியும். அப்போ உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க துப்பு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? வேண்டாம் சார், எங்களுடைய விசாரணை முறையை புரிஞ்சிக்காம உளராதீங்க. இது பெரிய அநியாயம் சார். நீங்க இப்ப இவங்களை எங்களோட அனுப்பலனா உங்க மேல கோர்ட்லயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் கேஸ் போட்டு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. அவசரப்படாதீங்க வக்கீல் சார். நீங்க வரலனாலும் இவங்களை நான் அனுப்பி வைக்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். தாராளமா கூட்டிகிட்டு போங்க. பட் இன்னும் 10 நாளைக்குள்ள விஸ்வாவை கொண்டு வந்து ஒப்படைக்கலனா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். இப்பவே சொல்லிட்டேன். என்ன சார் பண்ணுவீங்க? இப்படி சும்மா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க மாட்டேன். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் முறைப்படி கேஸ் போட்டு கூட்டிட்டு வந்து லாக்அப்ல தள்ளிடுவேன். என்ன கேஸ் போட போறீங்க? அதான் அப்பவே சொன்னாரு, கஞ்சா கடத்தல் கேஸ்ன்னு. என்ன கிண்டலா? என்ன கேஸ் என்ன விவரம்னு இப்போ உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன இன்ஸ்பெக்டர் மிரட்டி பாக்குறீங்களா? வக்கீல் கோட்டு போட்டிருக்கிறதால ரொம்ப பேசாதீங்க. உங்களை மாதிரி ஏகப்பட்ட வக்கீல பார்த்துட்டோம். கூட்டிக்கிட்டு போங்க. அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரா, அப்புறம் என்ன, வாங்க போலாம்.
இப்பவும் சொல்றேன் சார், என் ஹஸ்பண்ட் அந்த கொலையை பண்ணல. லேண்ட் ஓனர் ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை மதிச்சு நீங்க அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சீங்கன்னா நீங்க சொன்ன 10 நாளைக்குள்ள அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பி ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும். தயவு செஞ்சு அதை செய்யுங்க. எல்லாம் செய்யறோம், நீங்க கிளம்புங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க இவங்களை கூட்டு போங்க. சரி சார். மாமா, தேவையே இல்லாம நீங்களும் என்னோட சேர்ந்து உள்ள வந்து உட்கார்ந்தது ரொம்ப தப்பு மாமா. அதனால அக்கா கிட்ட நீங்க மறுபடியும் வெறுப்பதான் சம்பாதிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன். அவளா நானு பாத்துறேன். மாமா, நீங்க நந்தினி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள, இது பாருங்க, நான் சொல்றது சொல்றத கேளுங்க. கேளுங்க மாமா. என்ன நந்தினி இது? வெளியே வந்ததும் வராம அவர்கிட்ட போய் இப்படி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? குட் மார்னிங் மாப்பிள்ள. மார்னிங். நல்லா தூங்குனீங்களா? தூக்கத்துக்கு குறைச்சலே இல்லை. படுத்ததும் தெரில, எழுந்ததும் தெரில, அவ்வளோ டயர்டா இருந்தது. நல்லா தூங்கினேன். ஏன் கேட்டேன்னா, நீங்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்தவர், அங்க ஆட்டு இங்க கோல்டு, அதான் ஒத்து போச்சான்னு. இதுல ஒத்து போறதுக்கு என்ன இருக்கு? நல்லா தூங்கினேன், எந்த பிரச்சனையும் இல்லை சார். அப்ப பிரச்சனை உங்களுக்கு அகிலாக்கு மட்டும்தானே? புரியலையே சார். இத பாருங்க தம்பி, சார் சார்னு சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. இனிமே நானும் வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அகிலாவோட அத்தை புருஷன் நான். அப்படி பார்த்தா உங்களுக்கு சித்தப்பா முறையோ பெரியப்பா முறையோ வேணும். ஒன்று சித்தப்பான்னு கூப்பிடுங்க, இல்லை பெரியப்பான்னு கூப்பிடுங்க, இல்லை நீங்கள் ரெண்டுத்துக்கு நடுப்புற அப்பான்னு கூப்பிட்டுட்டு போங்க. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஆமாம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன்னா மச்சான் அவ்வளோ தூரம் சொல்லியும் ஒன்னா தங்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கட்டில் மேலேயும் ஒருத்தர் தரையிலையும் படுக்கிறீங்கன்னா எதுக்காக அப்படி? எங்களுக்குள்ள அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல அத்தை. அவர் என்ன உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்டா உங்களுக்கு ஒரு 20-25 வருஷம் பட்டுன்னு குறைஞ்சு போயிடும். அப்புறம் மாமாவை சும்மாவே விட மாட்டீங்க. அப்படி உன்னை உரி உரி லவ் பண்றவரு எதுக்காக உன்னை தரையில படுக்க சொல்லிட்டு அவர் கட்டில படுத்து தூங்கணும்? என்ன சார் பேசுறீங்க? ஊர்க்காரனும் உறவுக்காரனும் எதிர்பார்க்கிற மாதிரி தான் ஒவ்வொரு புருஷன் முன்னாட்டியும் வாழணும்னா கடைசி வரைக்கும் சுதந்திரமா வாழவே முடியாது. அவங்களுக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். தம்பி, நீங்க சுதந்திரமா வாழுங்க, ஆனா அது கூட சந்தோஷமா வாழுங்க. அதை தானே நாங்க எதிர்பார்க்கிறோம். மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷமா வாழணும்னா நாங்க எதிர்பார்க்குற சுதந்திரத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும். சுதந்திரமா வாழணும்னா சந்தோஷத்தை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இது உங்களுக்கு தெரியாது இல்ல? என்னங்க, இவ எத்தனை தடவை கேட்டாலும் காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களே என்னன்னு கேளுங்க. ஓ, இங்க இன்வெஸ்டிகேஷன் நடந்த மாதிரி அங்க ஒரு இன்ட்ராகேஷன் நடந்துருச்சா? ஆமாங்க, விட மாட்டேங்கிறாங்க. நான் உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையை சொல்றியாமா? சொல்லல, என்கிட்ட சொல்லு. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நானும் இவரும் 1 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது வரைக்கும் இவருக்கு நானும் எனக்கு இவரும் குழந்தையா இருக்க போறோம். அதனாலதான் தனித்தனியா படுத்து தூங்குறோம். போதுமா? வாங்க விஸ்வா. என்னங்க இது? இதை நம்புறதுக்கு நம்ம என்ன குழந்தைங்களா? நாம குழந்தைங்க இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைப்போம். அது வரைக்கும் நீ அமைதியா இரு.